ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். இன்று இரவு நீங்கள் தூங்கும் போது இதை மட்டும் உங்களுடைய தலைவாணிக்கு அடியில மறக்காம வச்சுட்டு தூங்குங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்குறச்ச இப்படிப்பட்ட ஒரே ஒரு பொருளை மட்டும் உங்களுடைய தலைவாணிக்கு அடியில நீங்க வச்சுட்டு தூங்குறது மூலயமா உங்க வாழ்க்கையில எத்தனையோ நாட்கள் எத்தனையோ காலங்கள் நீங்க தேடி தேடி அலைஞ்ச எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு கிடைக்காமலே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமான முறையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதமா உங்களுக்கு கிடைக்க செய்ய போகுதுங்க. இந்த ஒரு ரொம்பவே எளிமையான ஒரு பொருளை எடுத்து உங்களுடைய வீட்டுல நீங்க தூங்குறச்ச தலைவாணி கடியில வைக்கிறது மூலியமா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். உண்மையை சொல்ல போனா உங்க வாழ்க்கையில நீங்க இத்தனை காலங்கள் எதை தேடி ஓடுனீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டீங்களோ அது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாக மாறக்கூடிய ஒன்றாக இருக்க போகுதுங்க. இதை மறக்காம நீங்க முழு மனசோட முழு விதமான நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களுமே தீர்த்து ஒரு மாற்றத்தையும் ஒரு நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எளிமையான ஒரு பொருளாக இது அமைய போகுது. எந்த அளவுக்குன்றத நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில காண போறீங்க. சரி, எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செய்ய போறீங்கன்றது உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பமே இருக்கும். அந்த குழப்பத்திற்கு தீர்வு காணக்கூடிய விதமா உங்களுடைய வாழ்க்கையில இப்போ நம்ம ஒவ்வொரு மந்திர விஷயங்களை பார்க்க முன்னாடி இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி சென்றதை பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, முதல் விஷயம், இது இரவு நீங்க தூங்குறச்ச செய்ய வேண்டிய ஒரு விஷயம். எந்த நாள் இரவு அப்படின்ற கேள்வி உங்களுடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா இன்னைக்குன்றது இல்லைங்க, எந்த நாளாக இருந்தாலும் சரிங்க, இரவு நீங்க தூங்குறச்ச இதை தலைவாணிக்கடியில வச்சாலே போதுங்க. எப்படிப்பட்ட நாள்ல நீங்க இதை தலைவாணிக்கடியில வச்சு தூங்கினாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில இது முழு முதல் மாற்றத்தையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால இங்க தாராளமாக எந்த ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. முழு நம்பிக்கையோட உங்களுடைய வீட்டுல நீங்க தூங்குறச்ச இதை தாராளமா தலைவாணிக்கடியில வைக்கலாம். இதை வைக்க வேண்டிய நபர்கள் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யாரானாலும் இருக்கலாங்க. யாருக்கு இது சரியான நேரத்தில் வைக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும் அவங்க தலைவணிக்கடியில் வச்சு தூங்கினாலே போதுமானதுங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை இது முழுவதுமாக நீக்கி நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதை ஒருத்தங்க செய்றீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் நீங்க பட்ட அத்தனை துன்பங்களையுமே மாற்றி அமைச்சு நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதனால பெருசா நீங்க எதை பத்தியுமே யோசிச்சு குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? சரி, முதலாவது இந்த எந்த ஒரு பொருளை தலைவாணி கடியில வச்சு தூங்கணும் அப்படின்ற கேள்வி வரும். இதை சாமி நான் சொல்றேன், நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு பொருளை தலைவாணி கடியில வச்சு தூங்க போறீங்க அப்படின்ற போது நீங்க அன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா சுத்தபத்தமா இருக்கணும், குளிச்சிருக்கணும், பூஜை செஞ்சிருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் தடைகளும் கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு விஷயத்த நீங்க தலைவாணிக்கு அடியில வச்சு தூங்குறச்ச உங்க வாழ்க்கையில ரொம்ப காலமா இருந்த மிகப்பெரிய குழப்பங்களையும் மாற்றத்துக்கான ஒரு அமைப்பையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். கண்மூடான இருக்கக்கூடிய தவறுகளை இது நீட்டி கொடுக்கும். நீங்க வைக்கக்கூடிய ஒரு பொருளை என்ன செய்யணுன்ற கேள்வி வந்துச்சுன்னா அதை என்ன பொருள்ன்ற பார்த்துட்டு கடைசியில் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? முதலாவது விஷயம், இன்னைக்கு ராத்திரியே இதை நீங்க செய்யணுன்றது கட்டாயம் கிடையாதுங்க. இது உங்களுக்கு என்னைக்கு நேரம் இருக்கோ அன்னைக்கு தாராளமாக செய்யலாம். சொல்ல போனா நீங்க எப்ப வேணாலும் இதை செய்யக்கூடிய ஒன்றாக இருப்பதால என்னைக்கு வேணாலும் செய்யலாம். இன்னைக்கேன்றது கட்டாயம் இல்லாதனால நீங்க உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கும் அப்போ இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது முழு பலனை கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் தலைவாணிக்கடியில அந்த வச்சு தூங்க வேண்டிய அந்த எளிமையான பொருள், ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இதுதாங்க. இதை முழு மனசுடனும் நம்பிக்கையுடனும் உங்களுடைய வீட்டுல தலைவாணிக்கடியில வச்சு தூங்குங்க. நீங்க தலைவாணிக்கடியில வச்சு தூங்க வேண்டிய பொருள் இதுதான். அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க, வெட்டி வேர். இந்த வெட்டிவேர் அப்படின்றது ரொம்ப எளிமையா நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா இந்த வெட்டிவேரனுடைய மகத்துவமான சக்தி நீங்க தூங்குறச்ச உங்களுடைய தலைவாணி கடியில இருக்குனாலே அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால கண்டிப்பா இப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்களுடைய வீட்டுல நீங்க தூங்குறச்ச தலைவாணி கடியில வச்சு தூங்குங்க. இது முழுக்க முழுக்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறு துன்பங்கள்ல இருந்தும் சரி, இல்ல மிகப்பெரிய அளவிலான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தும் சரி, இது உங்களுக்கான தீர்வையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முழு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது அமையும். அதனால இந்த ஒரு விஷயத்த கட்டாயமா நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ப முடியாத உயரத்துக்கு உங்களை இது எடுத்து செல்லுங்க. அதனால கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க 3 முறை
ஒரு விஷயத்த உங்களுடைய தலைவணிக்கல வச்சு பாருங்க. இதை தினமும் வச்சுட்டு கூட வைக்கலாங்க, தப்பு கிடையாது. அப்படி வைக்கக்கூடிய வெற்றி பேர் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் தாராளமாக எடுத்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்து மரக்கிடங்களுக்கு, அதாவது இன்னைக்கு ராத்திரி நீங்கள் இரவு வச்சு தூங்குறீங்க அப்படின்னா, அடுத்த நாள் பூஜை அந்த அந்த காலையிலேருந்து இரவு வரைக்கும், அதாவது இன்னைக்கு ராத்திரி நீங்கள் வைக்கிறீங்க, நாளைக்கு காலையில் எழுந்துச்சு அதை உங்களுடைய பூஜையில் வச்சுருங்க, அங்கேயே இருக்கட்டும். ஒரு வாரம் கழிச்சு வெள்ளிக்கிழமையில என்னைக்கு வருதோ, அதாவது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை விட்டுருங்க, சரியா வருகின்ற அடுத்த வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை வரும் பார்த்தீங்களா, அப்போது அதை எடுத்து ஒரு மரத்துக்கு கீழே போட்டுருங்க. இது எப்போ வேணாலும் செஞ்சு வரலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இதுதான். அதனால் கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சுவாங்க. முழுக்க முழுக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இதை அடியோடு நீக்கி நன்மையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.